லேவியராகவும் 4ஆம் அதிகாரம். வசனம் 1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளை யாதொன்றையும் அறியாமையினால் மீறி வசனம் செய்யத்தகாததை செய்து பாவத்திற்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது. வசனம் 3. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தகாத பாவங்கள் செய்தால், தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு சந்நிதியிலே கொண்டு வர கடவன். வசனம் 4. அவன் அந்த காளையை ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமையிலே தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலே அதை கொல்ல கடவன். வசனம் 5. அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து வசனம் 6. தன் விரலை இரத்தத்தினால் தேய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். வசனம் 7. பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசாரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்கும் சுகந்த தூப பீடத்தில் கொம்புகளில் மேலே பூசி காளைகளினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றுவிட்டு வசனம் 8. பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்பையும் ஆகிய குடல்களையும் மூடி கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் வசனம் 9. 2 குண்டு காய்களையும் அவைகள் சிறு குடல்களில் இடத்திலே இருக்கிற கொழுப்பையும் குண்டு காய்களுடன் கூடிய கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும் வசனம் 10. சமாதான பலியின் காளைகளாய் இருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் தணிக்க கடவன். வசனம் 11. காளையின் தோலையும் அதன் மாமிசம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் வசனம் 12. காளை முழுவதையும் பாளையத்திற்கு புறம்பே சாம்பல் பொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் காளைகளின் மேல் போட்டு அக்கினியாலே சுட்டிருக்க கடவன். சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதை சுட்டிருக்க கடவன். வசனம் 13. இஸ்ரவேல் சபையார்கள் எல்லோரும் அறியாமல் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளை யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவக்குட்பட்டு குற்றவாளி ஆனால் வசனம் 14. அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்பொழுது சபையார்கள் அந்த பாவத்தை நிமித்தம் ஒரு இளங்காளை ஆசாரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக பலியிட வேண்டும் வரை வேண்டும். வசனம் 15. சபையின் மூப்பர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளையே அதன் தலைமேல் வைக்க கடவர்கள். பின்பு கர்த்தருடைய சந்நிதியிலே அந்த காளையை கொல்ல வேண்டும். வசனம் 16. அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து ஆசாரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து வசனம் 17. தன் விரலை இரத்தத்தில் தேய்த்து கர்த்தருடைய சந்நிதியிலே திரைக்கு எதிரே 7 தரம் தெளித்து வசனம் 18. ஆசாரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகள் மேலே அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற இரத்தமெல்லாம் ஆசாரிப்பு கூடார வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்திலே அடியிலே ஊற்றிவிட்டு வசனம் 19. அதன் கொம்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேலே தணித்து வசனம் 20. பாவ நிவாரண பலியின் காளையை இதே பிரகாரம் இந்த காளையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் இவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். வசனம் 21. பின்பு காளையை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையும் சுட்டெரித்த போல சுட்டெரிக்க கடவன். அது சபையை யாக செய்யப்படும் பாவ நிவாரண பலி. வசனம் 22. ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளிலே யாதொன்றையும் மீறி அறியாமல் செய்யத்தக்கதை செய்து
பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால். வசனம் 23 தன் செய்த பாவ என்று தனக்கு தெரிய வரும்பொழுது அவன் வெள்ளை ஆடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து. வசனம் 24 அந்த கடாவின் தலையின் மேலே தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலேயே சர்வாங்க தகன பலிகள் செய்யப்படும் இடத்தில் அதை கொல்ல கடவன். அது பாவ நிவாரண பலி. வசனம் 25 அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்திலே கொஞ்சம் தன் விரலினால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி அந்த இரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிடு. வசனம் 26 அதன் கொம்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பை போல பலிபீடத்தின் மேல் தனித்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். வசனம் 27 சாதாரண ஜனங்கள் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளை யாதொன்றை மீறி செய்யத்தக்காததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால். வசனம் 28 தன் செய்த பாவம் என்று தனக்கு தெரிய வரும்பொழுது அவன் தன் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளை ஆடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து. வசனம் 29 பாவ நிவாரண பலியை தலையின் மேலே தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன். வசனம் 30 அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலிலே எடுத்து தகன பலிபீடத்தின் கொம்புகளின் மேலே பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. வசனம் 31 சமாதான பலியாய் இருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேலே கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தணித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். வசனம் 32 அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண் குட்டியை கொண்டு வந்து. வசனம் 33 அந்த பாவ நிவாரண பலியின் தலையின் மேலே தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்திலே அதை நிவாரண பலியாக கொல்ல கடவன். வசனம் 34 அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் தன் விரலிலே எடுத்து தகன பலிபீடத்தின் கொம்புகளின் மேலே பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிடு. வசனம் 35 சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் போல பலிபீடத்தின் மேலே ஆசாரியன் தணிக்க வேண்டும். இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும்.